வணக்கம், வணக்கம், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்றைக்கி தை 1. இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறோம். இன்றைக்கி போடுற வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோட்டம் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. தார் ரோடு முகப்பில். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் தார் ரோடு இல்லைங்க. தார் ரோடு முகப்பில் உங்களுக்கு 7 ஏக்கர் இருக்குதுங்க இந்த இடம். இந்த 7 ஏக்கருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு முகப்பு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5000 மீட்டராட்ட உங்களுக்கு தார் ரோடு முகப்புலேயே தான் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த இடத்துல என்னென்ன இருக்குது. செம்மரங்கள்லாம் இருக்குதுங்க. தென்னை மரங்கள், செம்மரங்கள் இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் கூட போட்டிருக்கோம். நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்கும். மாவட்டம் வரையும் பிரித்து கூட போட்டிருக்கோம். நீங்கள் தேடணுங்கிற அவசியம்லாம் இல்லை. உங்களுக்கு தேவையான மாவட்டங்கள் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். சரி நண்பர்களே, வாங்க இந்த இடத்த பற்றின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தார் ரோடு முகப்பில் அமைஞ்சிருக்குங்க. மொத்தமாக 7 ஏக்கர் இருக்குது. இந்த 7 ஏக்கருமே இவங்க தார் ரோடு முகப்புலேயே அமைஞ்சிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு இருக்குதுங்க. ஒரு பெரிய கிணறு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸும் இருக்குது. இதில் நல்ல ஒரு இயற்கை சூழல் மிக்க ஒரு ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குங்க. பச்சை பசேன்னு இருக்குது இந்த ஏரியாவே ஃபுல்லாக. ட்ரை லேண்டெலாம் இல்லை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மரங்கள் இருக்குதுங்க. அது போக தென்னை மரங்கள் இருக்குது. இது மாதிரி நிறைய வகையான மரங்கள் இந்த இடத்துல இருக்குதுங்க. ஒரு ஏக்கரோட விலை 17 லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் கூட கொஞ்சம் பேசினா விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க. மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய மரங்களாக இருக்குதுன்ட்டு. இந்த இடத்துல உங்களுக்கு புளிய மரமும் இருக்குது பாருங்கள். அதுபோக தென்னை மரங்கள் இருக்குது, செம்மரங்கள் இருக்குது. ஏகப்பட்ட வகையான மரங்கள் ஃபுல்லாகவே இருக்குதுங்க. இந்த தோட்டம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குலாம் நல்ல ஒரு இதாக இருக்குங்க. நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணுறனா கூட நல்ல ஒரு விலைக்கு ரீசேல் பண்ணிக்கலாம். 1 or 2 இயர்ஸ் கழிச்சு கூட கைமாற்றிடுறதுனாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு உலவம்பஞ்சு மரமும் இருக்குது பாருங்கள். இப்போ வீடியோவில் கூட காட்டினேன். இது மாதிரிலாமே எல்லா வகையான மரங்களும் இருக்குதுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. கிணறு இருக்குது, சர்வீஸ் இருக்குது. அது போக ஒரு சின்னதாக மாட்டு கொட்டாயாட்டம் உள்ளே இருக்குதுங்க. இது எல்லாமே இருக்குது. இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. திருச்சி மாவட்டத்தில் வையம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம்.